Hey guys, welcome to The God Venture. So, hey guys, வெளியே ஏதாவது சவுண்டு கேட்டால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மட்டும். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. குக்கர் சவுண்ட் எதுன்னு கேட்டால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. சாரி. இன்றைக்கி நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கூலி படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 39 செகண்ட்ஸுக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் நேற்று ரியாக்ட் பண்ண முடியல என்னால், சொந்தக்காரங்களாம் வந்ததுனால. இன்றைக்கி எப்படியாவது தலைவர் படம் எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்தாச்சு. வாங்க ரியாக்ட் பண்ணிவிட்டு பேசலாம், என்னால் வெயிட் பண்ண முடியல. ஏய் செம்ம ஸ்டைலாக இருக்காரு. செம்மையாக இருக்காருங்க. இருங்கடா. Oh my god. Oh god, power house. ரொம்ப ஷார்ட்டுங்க. ஆனால் ரொம்ப ஷார்ட் வீடியோ. ஆனால் ஒரு 1000 வாலா 10,000 வாலா ஷார்ட்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப அந்த கிளிம்ஸில் நடுவில் மட்டும் உன்னை பார்த்த எலசுங்களுக்கும் பொடிச்சுங்களுக்கும் அந்த லைன் வரும்போது நிறைய கச்ச கச்ச கச்சன்னு காமிச்சிட்டானுங்க. நான் வந்து ஒரு நல்ல ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பார்த்துட்டு நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு பேசுகிறேன். நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். A few minutes later. ஓகேங்க, 0.5x பார்த்தாச்சு. பார்த்து நான் சில ஸ்க்ரீன்ஷாட் அந்த சில ஃப்ரேம் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேமுங்க செம்மையாக இருக்குது. அந்த வீடுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த ரெட் கலர் லைட்டில் நின்றுட்டுருக்காரு. லைட்டிங்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டில் செம்மையாக நின்றுட்டு கீழே முறைச்சிட்டு இருக்காரு கீழே பார்த்து. ஸோ செம்மையாக இருக்குது இது. நெக்ஸ்ட்டு வந்து டிஏஜிங் பண்ணுறாங்க. அது இந்த ஃப்ரேம்லேயே அவர் லோகேஷ் சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த மாய்டஸ் கிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு ரஜினி சார் சென்டரில் உட்காந்துட்டு இருக்காரு. இது கண்டிப்பாக டிஏஜிங் செட்டப் தான் இது. ஸோ டிஏஜிங் கண்டிப்பாக இருக்குது படத்தில், அது இங்கேயே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது தலையில் குத்தி அருவாவில் வெளியே எடுக்கிறாரு. செம்மையாக இருக்குங்க நிறைய ஃப்ரேம்ஸு. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆக்சுவல் ஃப்ரேம். இது பாருங்கள், இது பார்த்தோன்னே ஃப்ரேம் பாருங்கள் ஜீன்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் அவர் எப்படி இருக்கிறாரு. 2 கத்தி, பச்சர் கத்தி 2 சைடு 2 கையிலையும் வச்சுட்டு கசாப்பு கடை நினைக்கிறாரு. கறி தொங்கிட்டு இருக்கியா. ஸோ நம்ம செம்ம கிளாஸாக இருக்குது இந்த ஒரு ஃப்ரேமு. அண்ட் இதுங்க அந்த ஏர்போர்ட்டு ரன்வேல அவர் நடந்து போகிறாருல்ல இடுப்பில் கை வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கிளிப்பை மட்டுமே அவனுங்க வீடியோ எடுத்து ரஜினி சார் நடக்க விட்டு வீடியோ எடுத்து ஒரு 10 செகண்ட் வீடியோ யூடியூப் ரிலீஸ் பண்ணால் கூட 1 மில்லியன் அடிக்குங்க அந்த வியூஸு. அந்த மாதிரி ஸ்லோவாக நடந்து போய்ட்டு இடுப்பில் கை வச்சிருக்காரு. அப்படி இருக்குது அந்த ஃப்ரேமு. ஏகப்பட்ட ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா ஃப்ரேம் பாருங்கள் ஜீன்ற மாதிரி தான் இருக்குது ஏகப்பட்டது. அதுவும் இந்த ஃப்ரேம் மணிரத்னம் சாரோட அந்த தளபதி படம் அந்த ரஜினி சார் ஃப்ரேம் இது ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து முறைச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் சீனு அது செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே கூஸ் பம்ஸாக இருக்குது அது. நெக்ஸ்ட்டு சொல்ல வேண்டியது நம்ம லோகேஷ் அண்ணன் ஆண்டவர் ஃபேன் தான், கமல்ஹாசன் சார் ஃபேன் தான். அதுக்குன்னு ஒரு வீடியோவில் எவ்வளோ லுக்கு மாற்றுறாரு பாருங்கள். ஒரு படம் தான் இது, ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்காரு. எவ்வளோ லுக்கு பாருங்கள். இது பாருங்கள், தாடி வச்சுட்டு மீஸ் இல்லாமல் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபுல் பியர்டில் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியர்ட் நல்லா ட்ரிம் பண்ணி ஹேர் பேண்ட்லாம் போட்டு முடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் இதில் ஒரு ஃபார்மல் லுக்கில் எல்லாம் கேஷுவலாக இருக்கிறாரு. இவர் காட்டுறாருங்க தசாவதாரம் சைடில். அந்த பழைய கிளிம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் மட்டுங்க நாகார்ஜுனா சார் நடந்து வரும்போது அந்த பின்னாடி இருக்க அந்த ஃபங்க் எப்படி சிரிப்பு விடுவார் பாருங்க. செதறிட்டேன் நான். ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மேன். அந்த 1 மேன் ஷோ தான். ஸோ இது வந்து நிறைய பேர் கூலி படத்தை வந்து நெக்ஸ்ட் 1000 crore கிளப்பில் என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 39 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, 2 கையில் 2 பச்சர் கத்தி வச்சுருக்காரு. ரோலெக்ஸ் கையிலும் அதே கத்தி தான் இருக்கும். இப்போ படம் எல்சிவாக இருக்குமா? ஒரு வேளை ரஜினி சார் ரோலெக்ஸோட அப்பாவாக இருப்பாரா? ஒரு கறி ஃபேக்ட்ரியில் 2 கத்தியை வச்சுருக்காரு. மாஸ்டர் கிளைமேக்ஸும் கறி ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் நடக்கும். அப்போ எல்சியும் இல்லை, மாஸ்டர் யூனிவர்ஸா? ஏர்போர்ட்டில் தலைவர் நடந்து போகிறாரு. விக்ரம் இன்டர்வல் சீனா ஏர்போர்ட்டில் தான்.
அப்போ கண்டிப்பாக எல்சியூ தான். அதெல்லாம் எதுவுமே வேணாம். இட்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிம்னு லோகேஷ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால் இது இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க வேணாம். ஸோ திஸ் மூவி கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் சம்பவம்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் 100% மை ஃபிலிம்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. தலைவர் கலக்கிறாரு ஒரு பக்கம், லோகேஷ் ஃபெனாமினலுங்க, கலக்கிட்டு இருக்கார் இண்டஸ்ட்ரியில். இதுக்கப்புறம் அவரோட லைனப்பும் ரொம்ப பெரிய லைனப். அடுத்து எல்சியூ இருக்குது, கைதிட்டு பண்ண போகிறாரு. ரஜினி சாரோட லைனப்பும் அடுத்து பெரிய லைனப் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் காலிவுட் சினிமா இஸ் கோயிங் டு அ பீக், அவ்வளோதான் சொல்லுவேன். இட்ஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் கூலி படம் நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். இப்போ கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போது தேட்டரில் போய் பார்த்து கண்டிப்பாக அந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். தலைவர் படம் அவ்வளோதான், வேறு என்ன வேணும். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கோயிங் பிகர் அண்ட் பிகர், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.